வணக்கம். இது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் இருக்கும். என்ன கோரிக்கைக்காண்டி இப்ப பிஎம்டி சார்பாகவும் சின்னமனூர் கருங்கட்டாங்குளம் மறவர் சமுதாய சார்பாகவும் இப்ப நாங்க வந்திருக்கோம். வணக்கம்டா மாப்பிள்ள தேனியில இருந்து அப்படிங்கிறவரு அருண்குமார். அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரு எப்பயும் ஒரு பொதுப்படையான கருத்தை பேசக்கூடியவர். அது போல இந்த ஐயப்பன் பக்தர்களை இழிவாகவும் இந்து மதத்தை இழிவாகவும் ஜாதிகளை இழிவாகவும் யார் பேசினாலும் அவரு முன்னாடி குரல் குடிக்கக்கூடிய நபர். அவர் வழக்கம் போல அது போல ஒரு சிறு பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. நேற்று இது சம்பந்தமா டிசிகாவை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த அவர்கள் தூங்கம்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அவர் மேல அழிச்சிட்டு இன்று கால அவரு மாமூலா வேலைக்கு வர இடத்துல அவர் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறாரு. அவர் வேலைக்கு வர இடத்துல போயிட்டு அவரை தகராறு பண்ணி அவரை தகாத வார்த்தையில ஜாதி ரீதியாகவும் திட்டி அவரை அடிச்சு இப்ப காணாவளுக்கு மருத்துவக் கல்லூரியில் அவர் அட்மிட் ஆயிருக்காரு. அவருக்கான நீதி அவருக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முக்குலத்தூர் அமைப்பு சார்பாகவும் பிஎம்டி சார்பாகவும் நாங்க வந்திருக்கோம். இப்ப இதுக்கு காவல்துறை சார்பாக கண்டிப்பா தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இது சம்பந்தமா தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்ல அப்படிங்கல கண்டிப்பா தமிழ்நாட்டில் உள்ள தேவமார் எல்லாம் சேர்ந்து போராட்டத்தில் இறங்குவோம் அப்படிங்கறத இந்த செய்தியின் வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். இது சம்பந்தமா மாவட்ட பொதுச் செயலாளர் மணிமாறன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். இன்று தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்த அன்பு சகோதரர் வணக்கம்டா மாப்பிள்ள அருண்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினரால் தாக்கப்பட்டுள்ளார். அதனை கண்டிக்கும் வகையிலும் அவர் தாக்கிய விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீது புகார் மனு அளிக்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தேனி மாவட்டத்தின் சார்பாகவும் அதே போன்று சின்னமனூர் வாழ் முக்குளத்தூர் சமுதாயத்தின் சார்பாகவும் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிப்பதற்காக வந்துள்ளோம். தொடர்ந்து இதே போன்று தமிழகத்தில் தொடர்ந்து தேவர் சமுதாயத்தினர் தாக்கப்படுவதும் அதை கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலும் இருந்து வருகிறோம். இன்று நடந்த சம்பவம் இதுபோன்று என்றும் நடக்காதவாறு உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முக்குளத்து சமுதாயத்தைச் சேர்ந்த மாவட்டங்களிலும் சட்ட ரீதியான முறையான புகார் மனுகள் அளிக்கப்படும். அந்த புகார் மனுகளுக்கு தீர்வு காணப்படவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.